ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்திருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கல் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். விருச்சிக ராசி நேயர்களை, உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்கு? விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அதே போல அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது விசாக நட்சத்திரம் கொஞ்சம் சமாளிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. அனுஷ நட்சத்திரம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 70% சமாளிச்சிருவாங்க. கேட்டை நட்சத்திரம் கற்பனையிலேயே தான் இருப்பாங்க. அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அது கற்பனையிலேயே தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான அவங்களுடைய சில குணாதிசயங்கள் இதெல்லாமே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், உங்களுடைய சொந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், 2025 எப்படி இருக்கும்? சில பேரெல்லாம் சொல்லுவாங்க விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு கோடீஸ்வர யோகம் உள்ள ராசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள ராசி இப்படி உள்ள ராசின்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கு. பொது பலன்களாக இருந்தாலும் சில பேருக்கு அது கரெக்டாக அமைஞ்சிரும். எனக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அமைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி அமையும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எடுத்துருந்தோன்னு சொன்னால் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் மாதத்திலிருந்து முழங்கால் சம்பந்தமான, இடுப்பு சம்பந்தமான, அதே போல மூளை சம்பந்தமான, தலைவலி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இதில் மூளை சம்பந்தமான அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மார்பு சம்பந்தப்பட்ட வலி அதிகமாக இருக்கும். முதுகு வலி அதிகமாக இருக்கும். கவனமாக எச்சரிக்கையோட இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரெண்டாவது, கல்வி பார்வையிலும் சராசரி பலன்களாக இருக்கும். கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா மாணவ மாணவிகளுக்கு படிப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலைகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். குருவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். படிப்பில் அக்கறை இல்லாதவர்கள் கூட அக்கறை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ நல்லா படிப்பாங்க. கடின உழைப்பின் அவசியம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம நல்லா படித்தோம், நல்லா நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே போல் மாணவர்களுக்கு சில தடங்கல்கள் வரும், சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், சில மார்க்கு கம்மியாகிடும். ஸோ அதில் அப்போ மார்க் கம்மியாகிறதுன்னு என்ன அர்த்தம்? அந்த சில இடத்துல படிப்பில் அலட்சியம் காட்டியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அலட்சியம் இல்லாமல் கல்வியும் இந்த ஆண்டு சற்று பலவீனமாக உள்ளது. பலவீனமாக இருக்கு. ஸோ ரொம்ப முயற்சி எடுத்து படிங்க. பலவீனமாக இருக்கு, ரொம்ப முயற்சி தேவை. எனக்கு என்னன்னு விட்டுட்டீங்கன்னா மார்க் போயிடும். அப்புறம் பின்னாடி நம்ம படிப்பு ஒன்று தான் வாழ்க்கை. கற்றவருக்கு கன்றமிடமெல்லாம் சிறப்பு. உங்களுக்கு காசு பணம் சொத்து சுகம் இருக்கணுங்கிறது இல்லை. அம்மா அப்பா வந்து உங்களுக்கு படிப்புங்கிற ஒரு சொத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பானது உங்களுக்கு பெரிய லெவலில் காப்பாற்றும். ஆனால் இந்த வருஷம் அது எப்படி இருக்குது? பலவீனமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், ஒருத்தரை சொல்லி ஒரு விஷயம் செய்யக்கூடாது. நீங்களா மாணவ மாணவிகள் நல்லா படிக்கணும், படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும், மனசில் வச்சு படிக்கணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே மாதத்துக்கிட்ட நடுப்பகுதியிலலாம் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய வணிகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு வரும். அதே போல் எதிர்பார்த்த அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். உத்தியோகம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும், திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும், விவாகரத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் கைகூடி வரும். பெண்களுக்கு விவாகரத்து கைகூடி வராது.
அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல் படி சில விஷயங்களை நீங்கள் நடந்துக்கணும். கூடியமான வரையில் வயதானவர்களை இரவு நேரத்தில் அதிகமான பயண தூரத்தை கூப்பிட்டு போய் கஷ்டப்படுத்த வேண்டாம். இப்போ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் தொழில் வியாபார விருத்தியெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிதி நிலைமை மோசமாக இருக்காது, ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கி ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்காதீங்க. வேலையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக கொண்டு கொண்டு போயிடுவீங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும், அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு 10,000க்கு இப்போ ஒரு இதாக ஒரு புரோக்கர் தொழிலில் இருக்கீங்க, வீடு ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆனால் பலன்கள் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து நிதானித்து தான் சில விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யணும். வாகனம் தொடர்பான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். புதிய வாகனங்கள், புதிய சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, சில நல்ல விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு எடுத்துனோம் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் உங்களுடைய ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும், என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு டைம் கிடைக்கும்போது ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே முதல் நல்ல பலன் நடக்கும். முருகப்பெருமான மயிலம் போயிட்டு வாங்க, மயிலம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தரிசனம் பண்ணுங்க. டைம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் கிரிவலம் போயிட்டு வாங்க, ஹரிகேசநல்லூர் போயிட்டு வாங்க, குபேர தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு வார்த்தைகள் மிகுந்த கவனம் தேவை. என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், வாக்கு கொடுக்காதீங்க. நான் இதை பண்ணி கொடுத்துட்றேன், அதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்காதீங்க. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்கள்லாம் வருது. ரெண்டாவது அதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். வெளியில் போகாமல் புனிமானவருக்கு எச்சரிக்கையோடு இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் ரொம்ப உங்களுடைய வேலையில் எச்சரிக்கையாக, உங்கள் வேலையில் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும். அதே போல் விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு ஸ்ரீரங்கம் டைம் கிடைக்க போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. காலை நேர தரிசனம் பண்ணணும். காலை நேரத்தில் ஒரு விடை காலையில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணிக்குள்ளே தரிசனம் வந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? வாழ்வாளக்கார்.